அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம IPL 2026 மினி ஆக்ஷனுக்கான மும்பை இந்தியன்ஸோட ஆக்ஷன் டார்கெட்ஸ் யாரெல்லாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக 17 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணாங்க, 3 பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணாங்க. இப்போ ஓவராலாக அவங்ககிட்ட 20 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. 5 ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணணும். இந்த 5 ஸ்லாட்ஸில் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டும் அடங்கும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ் அமௌண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.75 crores வச்சிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 ஸ்லாட் ஃபில் பண்ண போறாங்க. இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்லயே இதை ட்ரோல் பண்ற விதமா BCCI should put extra packets of snacks-ன்ற மாதிரிலாம் MA ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ் அமௌண்ட் ரொம்பவே கம்மி தான். இன்ஃபேக்ட் 2026ல ஓவராலா அவைலபிளா இருக்கக்கூடிய அமௌண்ட்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா டீமையும் சேர்த்தே 237.55 crore இருக்கு. இதுல 1% மட்டும்தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ்ட இருக்கு. என்னதான் இவ்வளவு கம்மியா அமௌண்ட் இருந்தாலும் இதுல இருந்து நல்ல பிக்ஸை பிக் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸோட பெரிய பிளஸ்ஸே. ஏன் இதை CSK ஃபேன்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்நாள் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் இதை பண்ணிட்டு வந்து அதுல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. மும்பைக்கு அப்புறம் அதிக அமௌண்ட் வச்சிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் 11.2 crores கிட்ட வச்சிருக்காங்க. அவங்க 4 ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணணும். என்னதான் MIக்கு 5 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய இருந்தாலும் ட்ரேட்லே மோஸ்ட் ஆஃப் த ஹோல்ஸை கவர் பண்ணிட்டாங்க. சர்துல் தாவூரை LSG இருந்து ட்ரேட் பண்ணாங்க. ஷெஃபின் ரூதர்ஃபோர்ட்டை GT இருந்து ட்ரேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம KKR இருந்து லெக் ஸ்பின்னரான மயங்க் மார்க்கண்டேயும் வாங்கினாங்க நம்மளோட மும்பை இந்தியன்ஸ். IPLலயே நல்ல பேட்டிங் யூனிட் வச்சிருக்கக்கூடிய டீம் மும்பை இந்தியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் சில பேக்கப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வராரு. இருந்தாலும் அவருக்கான ஒரு பேக்கப் கண்டிப்பாவே தேவை. அந்த பேக்கப் ஆப்ஷன்ஸா யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படி இல்லைன்னா சச்சின் தாஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து பிருத்வி ஷா அப்படி இல்லைன்னா சர்ஃப்ராஸ் கானை பிக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா பிருத்வி ஷாவை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஃபர்ஸ்ட் செட்லேயே வர்றதுனால நிறைய டீம்ஸ் இவர் மேல இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணதுனால மட்டுமே ஃபர்ஸ்ட் செட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இவரை பிக் பண்றதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கு. இன்னொரு சைடு சர்ஃப்ராஸ் கான் எடுக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். ரெண்டு பேருமே மும்பை பான் பிளேயருங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ரெண்டு பேர்த்தோட பேஸ் பிரைஸா 75 lakhs தான் செட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிருத்வி ஷாவோ அன்சோல்டா தான் போனார். இவங்களை தவிர ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஏன் சர்துல் தாவூர் இவங்க எல்லாருமே மும்பை பான் பிளேயருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதை தவிர இன்னொரு ரூமரும் இருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலா டிகாக் அவரோட நேமை ஆக்ஷன்ல போடல. ஸோ BCCI இனிஷியலா ரிஜிஸ்டர்ட் பிளேயர் லிஸ்ட் விட்டாங்க. அதுல டிகாக்கோட நேம் இல்ல. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் பிளேயர் லிஸ்ட்ல இவரோட நேம் இருந்துச்சு. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லயும் ஏன் ஈவன் பீடாக்மே ட்வீட் போட்டிருந்தாரு. ஃபார்மர் டீம் இவரை திரும்ப கூப்பிட்டாங்க. அதனாலதான் இவரோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் KKR-ஆக இருக்குமோன்ட்டுலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு KKR ஃபேன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு KKR இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஒன்னு மும்பை இந்தியன்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா LSG-ஆக இருக்கணும். ஸோ மும்பை இந்தியன்ஸால இப்ப எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ODIல தேர்ட் ODI மேட்ச்லயும் அவர் செஞ்சுரி அடிக்க, செகண்ட் T20 மேட்ச்லயும் 90 ரன்ஸ் கிட்ட அடிச்சு டீமையும் வின்னிங்க்கு கொண்டு போயிருப்பாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அந்த ஓப்பனிங்கான பேக்கப்க்கு கண்டிப்பா போவாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பேஸ் பிரைஸ்ல ஒரு ஃபாரின் ஓப்பனர் கிடைச்சா கூட மேபி ரிக்கல்டனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸான ரீஸ் டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு ட்ரெண்ட் போல்ட், இன்னொன்னு பவுலிங் ஆல்ரவுண்டரான கார்பின் போஸ். ரெண்டு பேருமே எக்ஸலன்ட் பவுலர்ஸ். ஈவன் கார்பின் போஸ் கூட ரீசெண்டா நடந்த ODI சீரீஸ்ல சூப்பர் பவுலிங்கே போட்டார். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெரால் கோட்ஸே, ஆண்ட்ரிச் நோட்சி, முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இவங்களோட பேஸ் பிரைஸ் 2 crore. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீசன்ட் பிக்ஸ் ஆன சமர் ஜோசப், ரிச்சர்ட் கிளீசன் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்களுக்கு போகலாம். சமர் ஜோசப்பும் 145 km/h ஈஸியாவே தொடுவாரு. ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓபனரை பேக்கப்பா எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துஷார் ரகாஜா நல்ல பெர்ஃபார்மன்ஸே இந்த TNPL கொடுத்தாரு. ஏன் TNPL-ஓட ஹையஸ்ட் ரன் கெட்டரே அவர் தான். 488 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இதை தவிர கார்த்திக் சர்மான்லாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் மும்பைட்ட அந்த அளவுக்கான பிரைஸ் இல்ல. கார்த்திக் சர்மாவே ஒரு 3 crores கிட்ட போயிடுவாருங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ரேஞ்ச் ரிலீஸ்னா அது விக்னேஷ் புத்தூர் தான். கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணப்பட்ட ஸ்பின்னர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா முஜிப்பையும் கரண் சர்மாவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ், ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாந்தனரும் அல்லா ஹசன்ஃபரும். ஸோ டெஸ்பரேட்டா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பாவே வேணும். ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அமௌண்ட் இப்போ கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ராகுல் சாருக்கு பிட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2019, 2020 இந்த பீரியட்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு பிரைமரி ஸ்பின்னராக இருந்தது ராகுல் சார் தான். பட் இப்போதைக்கு அந்த அளவுக்கு பிரைஸ் அமௌண்ட் அவங்ககிட்ட இல்லை. ஸோ டொமஸ்டிக்
டொமஸ்டிக் ஸ்பின்னரான சம்ஸ் முலானிக்கு இவங்கள பெட் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் நிறைய வெப்சைட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். என்னோட ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மோஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸ் பேக்கப் ஆப்ஷனை தான் இந்த ஆப்ஷன்ல பிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி ட்ரேட்லையும் ரீட்டைன் பண்ணதுலயுமே ஸ்குவாட் ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. எக்ஸலன்ட் டீம் வச்சிருக்காங்க. மேபி ஒரு நல்ல ஓபனரோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்பின்னரையோ இந்த ஆப்ஷன்ல பிக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் நம்ம வீடியோ நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கொடுத்துட்ருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.